சோசியல் மீடியாவில் நேற்று ஸ்பார்க் பாடல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறையா கான்ட்ரவர்சியை கிளப்பியிருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா விஜய்க்கு தான். ஸோ விஜய் டீஏஜிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஸோ அதுக்கான கான்ட்ரவர்சி தான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எழுந்துகிட்டே இருக்குது. விஜயோட டீஏஜிங் லுக்ஸ் நிறைய பேத்துக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ பாட்டு தான் சொதப்பிடுச்சுன்னா பாட்டுக்குள்ளே வர அந்த டீஏஜிங் சாப்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. அண்ட் விஜயோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேற யாரோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி ஃபேமஸ் ரிவ்யூவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு, பாவம் விஜய் மொக்க டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஏஜிங்க்கு யாரை சாம்பிளாக எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோலி சாய்வாலாவை எடுத்திருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு நக்கலாவும் சொல்லியிருக்காரு. ஒரு சைடு விஜயோட ஃபேஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னா அவரமாக தான் இருக்கு. அண்ட் அந்த கண்ணாடியாக இருக்கட்டும், அந்த ஜா லைனாக இருக்கட்டும், எல்லாமே அவரை காப்பி பண்ணி எடுத்திருக்காங்களான்ற கேள்விக்குறியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எப்படி இருந்த விஜய் எப்படி பண்ணி வச்சிருக்காரு வெங்கட் பிரபு. ஸோ வெங்கட் பிரபு மறுபடியும் தலை ஃபேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸும் ஒரு சைடு கலாய்ச்சிட்டு வராங்க. ஸோ விஜயோட டிஏஜிங் லுக்ஸ் அண்ட் ஸ்பார்க் சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.